தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாப்பநாட்டில் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜசேகர். தற்போது தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் பற்றிய முதற்கட்ட விவரங்கள் காவல்துறை சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறதா? அதாவது அந்த பாப்பநாடுல அந்த இளம்பெண் பட்டதாரி இளம்பெண் வந்து சென்னையில் பணிபுரிந்து வர்றாங்க. அந்த பணிபுரிந்த அந்த பெண்ணை வந்து அவருடைய காவலன் வந்து அந்த ஊருக்கு வர மாதிரி அழைக்கிறாரு. அவங்க அழைச்சிட்டு வந்தப்ப அவங்க கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. இந்த இதுல வந்து அந்த காவலன் உள்ளிட்ட ஒரு 17 வயசு சிறுவர்கள் உள்ளிட்ட மொத்தம் 4 பேரையும் கைது பண்ணிட்டாங்க. 4 பேரையும் கைது பண்ணி சிறையில் அடிச்சுட்டாங்க. இதுல வந்து இப்ப அந்த பாப்பநாடு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாலியல் பலாத்காரத்துல வந்து மொத்தம் 7 பேர் ஈடுபட்டிருக்காங்க. இப்ப இதுல வந்து 4 பேரை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. இதுல மேற்கொண்டு இன்னொரு 3 பேரை கைது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மேற்கொண்டு இது போன்ற குற்றங்கள் தவறுகள் அங்கே நடைபெறாம போலீஸ் இது பண்ணணும் அப்படின்றதான் இப்ப அவங்களுடைய முக்கிய கோரிக்கையா இருக்கு. இதுல இன்னும் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரையும் கைது பண்ணுன்றாங்க. அதுக்காக இன்னைக்கு வந்து கடையை அடைச்சிட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் அந்த ஊர் மக்கள். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.